சட்ட வரைவு 2020 ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது. கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு அழிக்க கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த 2020 சூழலியல் தாக்க அறிக்கை மதிப்பீட்டு அறிக்கை 2020 மிக மோசமான சட்டம். விவசாயிகளுக்கு எதிரானது. கிராமப்பகுதி மக்களை பேரழிவுக்கு எடுத்துச் செல்லும் இந்த சட்டம் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு இருந்த சாதக அம்சங்களை, பொதுமக்களுக்கு இருந்த சாதகமான கருத்துக்களை எல்லாம் அகற்றிவிட்டு, சட்டங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, இன்றைக்கு பெரு முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த அவசர சட்டத்தை மசோதாவாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இச்சட்டம் செயல்பாட்டுக்கு வருமையானால் தமிழகத்தில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்திருக்கிற அறிவிப்பானை முதலில் பறிவோம். அதை ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்கள் விவசாயிகள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. மத்திய மாநில அரசுகளுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை. பாதிக்கப்படும் விவசாயிகள் நீதிமன்றத்தில் நீதி கேட்டு செல்ல முடியாது. ஒப்பந்தம் பெறுகிற நிறுவனங்கள் தானே சூழலியல் ஆய்வறிக்கை தயார் செய்வதற்கு ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து, அந்த நிறுவனம் மூலம் சூழலியல் ஆய்வு அறிக்கையை தயார் செய்து அதனை பின்பற்றி தானே அந்த தொழிற்சாலைகளை அமைக்கலாம், நிலவாயு எடுக்கலாம், சாலைகள் அமைக்கலாம், இயற்கை வளங்களை அழிக்கலாம், விளைநிலங்களை அபகரிக்கலாம் என்கிற அவசர சட்டம் என்கிற பெயரால் இது பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் உள்நாட்டு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்படும், விவசாயிகள் வாழ்வாதாரம் இழப்பார்கள். இந்த சட்டம் மூலம் மாநில அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பு அடியோடு அழிந்து போகும். எனவே இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாகவே 2017ஆம் ஆண்டில் தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் அவர்கள் மத்திய அரசிடம் தமிழ்நாட்டில் எரிவாயு கொண்டு செல்வதற்கு குழாய் பதிப்பதற்கும் 8 வழி சாலை அமைப்பதற்கும் ONGC போன்ற பெரு நிறுவனங்கள் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், எண்ணெய், எரிவாயு எடுப்பதற்கு தமிழக அரசின் அனுமதி பெறாமலேயே மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை தமிழக அரசின் சார்பாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சட்டம் 2020 அன்றைக்கு கொடுத்த கருப்பண்ணன் கொடுத்த அந்த கடிதத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற சந்தேகம் இருக்கிறது. தமிழக அரசாங்கம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2020 சூழலியல் சட்ட வரைவு மசோதா நிறைவேற்றப்படுமையானால் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா அழிந்து போகும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அரசாணை பறிபோகும். எனவே தமிழக அரசாங்கம் இந்த சட்டம் குறித்து தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் கொரோனா தாக்குதலால் மக்கள் அல்லோகலப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த புதிய வரைவு மசோதா என்பது விவசாயிகளுக்கு விரோதமானது. இதை கருத்து கேட்கிறோம் என்கிற பெயரில் அது கருத்து கேட்டதாக சட்டம் இயற்ற முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் எழுத வேண்டும், தனது கொள்கை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் கடிதம் குறித்தும் தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா என்கிற சந்தேகம் எழுந்திருப்பதற்கு தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.